அதுக்கு எனக்கு தான் பசிக்குது. அது காசு இல்லை, என்ன பண்றது? காசு இல்லையா? ஓ அக்கா உங்ககிட்ட குத்துச்சு, நேத்து பாக்கெட்ல வச்சா நான் தான் பார்த்தேன்ல, என்கிட்ட போய் சொல்றியா? அந்த காசா? உங்க கரண்ட் பில்லுக்கு அத்த காசு 250 ரூபா கொடுத்தா, அதை கொடுத்துட்டு அப்ப நான் போய் எங்க அக்காயிட்ட மாட்டிட்டு அழுகிறதா? நான் இருக்கும்போது எதுக்கு சாப்பாடுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? குன்றத்தூர்ல ஒரு ஹோட்டல்ல 50 பரோட்டா சாப்பிட்டா 500 ரூபாய் தராங்க. ஏன் இருக்கிற பசிக்கு நான் 100 ரூபா 1000 ரூபா தருவாங்களா? முதல்ல 50 பரோட்டா சாப்பிட்டு. டேய் தக்காளி, நீ சாப்பிடுவியா? யோ நீங்களாம் பசிக்கு தான் 50 பரோட்டா சாப்பிடுங்க, நான்லாம் ருசிக்கா சாப்பிடுவேன். அப்ப பசிக்குனா எவ்வளவு பரோட்டா சாப்பிடுவேன்? ஏய் 2 பேரும் சும்மா பேசின்னு இருக்காதீங்க, அங்க கடையை மூட்டு போயிட போறாங்க, அப்புறம் பரோட்டா கிடைக்காது. வா போலாம், நட நட நட. 3 4 வாழ்க்கையில் பதவின்னு ஒருத்தர் வந்தது பாரு, அது இந்த பேபிக்கு வந்துக்குதுடா. நான் தாண்டா இனிமே மாஸ்டரு. இனிமே என்னை மீறி எவனும் மாஸ்டரா வர முடியாதுடா. நித்யா என்னவா மறுபடியும் நீ அங்கே போய் நில்லு போ. நித்யா இதை தான் நான் எதிர்பார்த்தேன். மாஸ்டர்னு கூப்பிட்ட பத்தியா? நான் மாஸ்டர் தான். போய் சால்னா ரெடி பண்ணு. நீ ரெடி பண்ணியிருந்தாலும் மறுபடியும் போய் சூடு பண்ணு, ஏன்னா நான் மாஸ்டர். பேபி இது என்னம்மா கோலம்? இது கோலம் இல்லடா, பரோட்டாடா. பரோட்டி வாயா என்னம்மா கண்ணு சவிக்கம்மா. நான் சவிக்கும் இல்லை, என் இடத்த உனக்கு என்ன வேலை? வெளிவா நாத்தங்க முடிஞ்ச வெளிவா. உன் பதவியை பறிச்சு பல நாள் ஆச்சுடா பண்ணாட. அந்த இடத்துக்கு புது மாஸ்டர் வந்துட்டாரு. யாரா பாவி அந்த புது மாஸ்டர்? எதிராக வந்துக்கிறாங்க. ஐயோ போச்சா? கடவுளை எதிரில் வச்சுக்கின்னு கடவுள் எங்கன்னு கேட்குற மாதிரி மாஸ்டர் எதிரில் வச்சுக்கின்னு மாஸ்டர் எங்கன்னு கேட்குறியா நீ? நீ மாஸ்டர் ஓனர் வெட்டம் வெளி பண்ணி ஃபர்ஸ்ட். ஓனர் வந்தா சொல்லிடுவியா? ஓனரையே மாற்றியாச்சுங்க. கல்லா போட்டிய கட்டையும் கைப்பற்றிட்டான், உன் பதவியை நான் கைப்பற்றிட்டேன். உன்னை ஏன்டா நிற்கிற ஐயக்க ரஸ்கல், வெளியே போடா. ஏய் அதை நீ சொல்லாத, ஓனர் சொல்லிட்டான் வெளியே போறான். நான் ஓனர் தானே சொல்லணும். டேய் கட்ட இங்க வா, நம்ம பழைய எதிரி ஒருத்தன் வந்துக்கிறான். என்ன பேபி? ஏய் பொன்னியார் வேலையை சேர்த்துது. ஏய் ஒரு வாரம் நான் ஊருக்கு போய் வந்தேன், உன் ஆட்டம் பெரிய ஆட்டமாகுதா? உங்க ஆட்டத்தை ஆண்டவன் பார்த்துதாங்கிறா. ஆண்டவன் பார்த்துட போறான்னு சொல்லிதாண்டா நான் திரும்பி நிற்கிறேன். போட்டுருக்கான் ஒரு நிமிஷம். டேய் மாஸ்டர் உன்ன சொல்லலை, அவங்க என்ன சொன்னாங்க? கொத்து பரோட்டாவா? எனக்கு போட தெரியாதா? அதா ஏய் யாரை சொன்னா கிடையாது, உனக்கு கொத்து பரோட்டா போட தெரியுமா? தெரிஞ்சா நான் இங்கே நிற்கிறேன். அவனை அசிஸ்டண்டாக சேர்த்துக்க, சூப்பராக செய்வான். அவன் 30 வருஷமா மாஸ்டர். தயவு செய்து அவர் சேர்த்துக்கன்னா கடையும் தப்பிக்கும், கல்லாவும் தப்பிக்கும். அவன் பக்காவாக போடுவான். கொத்து பரோட்டாவிலேருந்து சப்பாத்தி எல்லாமே சூப்பராக செய்வான் ஆளு. தயவு செய்து சேர்த்துக்க. நான் போய் கல்லாவை பார்க்குறேன். எனக்கு கொத்து பரோட்டா போட தெரியலையே. ஏய் உனக்கு பரோட்டாவா போட தெரியாது, உனக்கு என்ன கொத்து பரோட்டா போட தெரியுமா? அங்கே என்ன கோயிக்கிட்ட பிடிச்சிக்கிற வேலையை பாரு. ஆண்டவன் எவ்வளோ நேரம் என்னை கோபுரத்தில் வச்சுருந்தான், இப்போ குப்பையில் தள்ள பார்க்குறான். அவனும் இந்த பேபி விட மாட்டான். டேய் நீ எனக்கு அசிஸ்டன்ட் ஆயிடுறா. இன்னும் கடையில யாரையுமே காணா. ஓட்டிக்கு போய் இதெல்லாம் ஓட்டாங்க போல. ஏய் கம்னுடா, ஓட்டி இருக்குதா இல்லையான்னே தெரியல. ஏமா கொஞ்சம் வாமா. என்னப்பா வேணா வாங்க உட்காந்து டேபிள்ல. நாங்க உட்கார்ந்து இருக்கட்டும். 50 பரோட்டா சாப்பிட்டா 500 ரூபாய் தரேன். நீங்களா அந்த போட்டி இருக்குதா? போட்டி இருக்குது, ஆனா இன்னைக்கு இல்ல. அட பாவி, போச்சா? தத்ரமுச்சுங்களே, உங்களை கூட்டின்னு வரதுக்கு 50 பரோட்டாவும் போச்சு, 500 ரூபாய் காசும் போச்சு. ஏப்பா ஏன் சண்டை போடுறீங்க? பரோட்டா தான் இல்ல, ஆனா இட்லி போட்டிக்குது. 50 இட்லி சாப்பிடு, 500 ரூபாய் பரிசு வாங்கிட்டு போ. சாப்பிட முடியல இட்லி காசு கொடுத்துட்டு போ. பரிசு உண்டா? 500 ரூபாய் பரிசா? தள்ளு, நான் ரெடி. ஓ நீங்க 50 இட்லி சாப்பிட்டு 500 ரூபாய் பரிசு வாங்கிடுங்க. ஓனருக்கு நீங்க 1500 ரூபாய் லாபம் தான். இது மாதிரி எத்தனை பேர் வந்திருப்பானுங்க? நான் தம்பி போட்டியில ஜெயிச்சிட்டியா? போட்டியா? எனக்கு போட்டிலாம் பிடிக்காது. 2 இட்லி கேட்டு ஒன்னும் லைனுக்கு வரல, சாப்பிட்டு போயிடுவாங்க. 2 இட்லியா? டேய் 2 இட்லியா? 2 இட்லியா? खत्म, बाय बाय. ஏமா சீக்கிரமா எடுத்துனோமா, எங்க சூழ்நிலை சரியில்லை. பேபி நீ சொன்ன வேலைக்கு சேர்ந்துட்டேன். இப்போ நான் என்ன செய்யறேன் சொல்லு. செய்யறேன். சப்பாத்தி ஒரு ட்ரேயன் சால்னா.
எடுபடி ஏய் யார் சொல்கிறேன் யாரு சொல்கிறேன் பா நான் எடுபடி தானே என்ன சொன்ன நீ மாசுப்பா என்ன நினைக்க உனக்கு தெரியுது உனக்கு தெரியல என்ன பண்றது போ நான் மாஸ்டரு நான் ஒரு கேள்வி கேட்குற பதில் சொல்றியா சொல்லித்தல இல்லைன்னா விடுவா போற தலையெழுத்து போ சப்பாத்தி எப்படிடா உருட்டுறது இது கூட தெரியாது நீ மாசம் ஆயிட்டியா அடக்கடவுளே பரோட்டாவும் போட தெரியல சப்பாத்தியும் போட தெரியல நீ போய் மாசம் ஆகும் போது அவர் கல்யாணம் பண்ணல உட்காந்து அவர் கல்யாணம் மாசம் ஆகக்கூடாதா ஓ அவன் அவர் ஆயிட்டானா அவனுக்கு ஓ மாஸ்டர் பதவியை விட ஓனர் பதவி தான் பெரிய பதவியா தெரியாத தனமா இந்த மாஸ்டர் பதவி பிடிச்சிட்டேன் ஓனர் பதவி பிடிக்கிறதா ஏமா எனக்கு ஏமா இட்லி எத்தனை நாள் இருப்ப ஜலியும் தட்ட மட்டும் வைக்கிறா இட்லி எங்க இட்லி வைமா பசிக்குது சீக்கிரம். நான் ஒராட்டம் கேட்கணுமா இட்லி கொடுங்க. யோ இட்லி வந்து டேபிள்ல வைப்பாங்க ஏல போட்டு தான வைப்பாங்க 50 இட்லிக்கு ஒரு இட்லி போட்டு 6 இட்லி போட்டு போயிட்டே இருக்குமா அம்மா நீ சொல்றேன்டி சொல்ற இப்போ நான் சொல்லணும் 50 இட்லிக்கு மேல சாப்பிட்டா 500 ரூபாய் கரெக்ட்டா இருக்கும். ஆமாண்டா தக்காளியே. ரெண்டு பேரும் நம்மளுக்கு முன்னாடி சாப்பிட்டு காசை வாங்கிட்டாங்கன்னா தலால காசு இல்லாத போயிடும். நம்ம முதல்ல சாப்பிடணும். அம்மா சீக்கிரம் இட்லி எத்தணும்மா. வரையா கரெக்ட்டா வெய்மா 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 வைமா ஏமா இங்க வெய்மா. வேயா ஒத்த பேர் வைக்க முடியும் அது மாட்டி இங்க வைமான்னு அம்மா 50 இட்லின்னு சொல்லிட்டு 10 இட்லி தான் வைக்கிறீங்க 40 இட்லி எங்க வைமா ஏ போறன் குட்டியே இதுல 50 இட்லி கொள்ளுமாடா மொத்தமா சாப்பிட்டே எத்தனை வைக்க போற ஏமா வெய்மா தக்காளி அப்படித்தான் அடிக்கடிக்க லோல் பண்ணிட்டு இருப்பா. எனக்கு வகுறு பசிக்குதுமா சீக்கிரம் 50 இட்லி கொண்டாமா. ஏம்மா 2 இட்லிக்கு ஏமா ஊத்துற இங்க ஊத்துமா. நான் உங்க வீட்டு பொருள் ஊத்துற மாதிரி கை நடுங்குது. வேலைக்கு தானே சேர்ந்துக்கிற ஊத்துமா. இவனுங்க சாப்பிட்ட பார்த்தா நம்ம தட்டுல கை வச்சிருக்கோம் சாப்பிட்டுருவோம். எங்கடா இட்லி என்ன உன்னையாட்ட கிள்ளி திம்பாங்களா என்னையாட்ட அள்ளி திங்கணும் ஏன் தக்காளியா. அம்மா இட்லி காலை சீக்கிரம் எடுத்துவாங்க. யாரா இவனுங்க ஏமா கேக்குறாங்க எதுமையாமா வந்து ஒரு நேரம் அவன் சொல்லி என்ன இருக்கு ஏமா இந்த அதை அப்படியே எடுத்துட்டு வந்து வைமா. இப்படி வச்சுட்டு இருந்தா எப்பமா நாங்க சாப்பிட்றது. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா எடுத்துட்டு வாமா. அம்மா இட்லி கொண்டு வாமா இட்லி கொண்டு வாமா சீக்கிரமா. ஏமா லேட் பண்ணாதம்மா. அம்மா வெய்மா வெய்மா ஓ எத்தனை நாட்டு சாப்பிட்டு சீக்கிரமா வெய்மா. பேசுற நேரத்துக்கு உன்ன எடுத்துட்டு வரலாமா. அம்மா எடுத்து எடுத்துவாமா. அடப்பாவீங்களா 150 இட்லி காலி பண்றாங்க போலயே அவனுங்க எங்க சாப்பிட போறாங்க காரு குறான்ல குதிக்கிறானுங்க இந்தடா என்னம்மா 2 இட்லி வைக்கிற உடம்ப பாத்தியா. இவனுமே இன்னொன்று நினைச்சா அள்ளி சாப்பிடுவோம். யோ அங்க இட்லி காலியா 3வது அடிக்கு இப்பதான் ஊத்தி வச்சுக்கிறாங்க. டேய் தம்பி உன் 3 பேர் கணக்கு இன்னும் 50 இட்லி நீங்க சாப்பிடணும். என் கணக்கு நான் இன்னும் 150 சாப்பிடணும். மாவு இருக்கா உனக்கு நிறைய எனக்கு 100 120க்கு மேல போகும். மாவு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன பக்கத்து கடையில வாங்கிட்டு போயிட்டு. உனக்கு பச்சை இல்லையா எது 120 150. ஏமா 2த்தையும் போட்டியே கூட 30 போட்டு 300 சொல்லு. டேய் இது கையா இல்ல ஜேசிபியா இவனுன்னா பரவாயில்ல இவனோட இது வாயில இட்லி அமிக்கினே இருக்கானே. டேய் இது வந்து குழம்பு எதுடா நீ இட்லி எடுத்து வர வரைக்கும் வச்சிட்டு இருப்பாங்க. நான் எடுத்து குடிச்சு போட்டேன். என்னடா உன் தட்டுல. ஐயோ இவனு உண்டா எல்லாத்தையும் காலி பண்றான். ஏமா 50 இட்லி சாப்பிட்டோம். வேணா கூட ஒரு 50 இட்லி சாப்பிடுறோம். பச்சைலி தப்பா சொல்லாத இதுவே எனக்கு 55 இட்லி. வாவ் காசு குடி இதேல இன்னும் 50 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா. டேய் இது வரைக்கும் இந்த ஹோட்டல்ல தோத்து போறது தான பாத்துக்கறேன். நீங்க தான நீங்க தோக்கடிச்சிட்டீங்க. இருடா நான் ஓனர்கிட்ட சொல்ல வரேன். ஹோட்டல்ல பசி எடுக்கறத பாத்துக்கறேன். இந்த மாதிரி வெளிய சொல்லுங்க நான் பாக்கவே இல்ல. ஐ திங்க் நான் டேஸ்ட் பண்றேன். ஜெயிச்சிட்டானடா நாளைக்கு சொல்லு பரோட்டா போட்டிக்குது அவ்வளோதான் நம்மளாம் பார்த்துடலாம். கைய கழுவி காசு வாங்கிங்க. கையெல்லாம் நாங்க நாக்காலவே கழுவிக்குவோம். முதல்ல காசை கொண்டாங்க. நான் கைவியே முடிச்சிட்டேன்டா. வாங்கடா போலாம். ஏய் பச்சைக்கிளியே நாளைக்கு காலையில பல்லு விளக்கிட்டு நேரா வந்துடலாம். வந்து வயிறு ரொம்ப சாப்பிட்டு 500 ரூபாய் வாங்கிட்டு போயிடலாம்டா. தூங்கிடுங்க. தூங்கினா பண்ண நீ இருந்தா நேரத்துல அலாரம் வச்சு எழுப்பு. வா போலாம்.